அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மழை பெய்கிற கிளைமேட்டில் ஒரு சூடான ஆவி பறக்கும் இட்லிக்கு ஒரு அட்டகாசமான சுவையில் சட்னி நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நிறைய வெரைட்டியில் நான் சட்னி ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. இந்த சட்னி அவ்வளோ அருமையாக இருக்கும். உங்களுக்கு எத்தனை இட்லி வேணாலும் சாப்பிட்லாம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு நான் வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தது சேர்த்துட்டு, ஒரு சின்ன துண்டாக இஞ்சி நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துட்டு, ஒரு 3 பச்சை மிளகாய் நம்ம கீரை சேர்த்துக்கலாம். அதுலேயே இப்போ ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து நான் வதக்கிட்டு இருக்கேன். காரம் கூட குறைச்சி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் தான் நான் சேர்த்துருக்கேன். இது ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் சட்னி ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. வெங்காயம் உங்களுக்கு ஒரு 50% நல்லா வதங்கினதும் ஒரு 4 பீஸ் தேங்காய் இருக்கும், கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, பெரிய பழமான தக்காளியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க. இந்த வெங்காயத்தையும் நம்ம தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தேங்காவோட நமக்கு நல்லா எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் நல்லா சூப்பராகவே இருக்கும் தெரியுமா? பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு நான் உடச்ச கடலை சேர்த்துட்ருக்கேன். இது பொட்டுக்கடலைன்னு சொல்லலாம், உடச்ச கடலைன்னு சொல்லலாங்க. சேர்த்துட்டு மல்லி கருவேப்பிலை கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதோடு சேர்த்து அந்த பச்சை ஃப்ளேவர் நமக்கு மாறாத அளவுக்கு திரும்ப நெக்ஸ்ட்டு ஒரு செகண்ட் நம்ம வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், அவ்வளோதான். நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கியாச்சு. இப்போ நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க அந்த சட்னி. கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கல் உப்பு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அந்த மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் நம்ம கொஞ்சமாக சேர்த்தா போதும். இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் தண்ணியாக தான் சாப்பிடுவீங்க அப்படின்னாக்கா நீங்கள் தண்ணியாக கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், அவ்வளோதான். இந்த அளவு கன்சிஸ்டன்சியோடு நான் போதுமானதாக நிறுத்திட்டேன். இப்போ ஃபைனலாக ஒரு தாளிப்பு பார்த்துடலாம். அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகுளுத்த பருப்பு நான் சேர்த்து ரெண்டுமே சேர்த்து நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா பட்டுன்னு கருவேப்பிலை பருப்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்து நம்ம சட்னியோடு அப்படியே ஊற்றிட வேண்டியதாங்க. சூப்பரான டேஸ்ட்டில் கமகமன்னு நம்ம வாசனையாக நம்ம சட்னி ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு ஆவி பருக்கும் இட்லி தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். எங்கள் ஊர்லெலாம் மழை செம்மையாக பெஞ்சிட்ருக்குதுங்க நல்லாவே. இந்த மழை கிளைமேட்டில் இந்த மாதிரி ஆவி பறக்கும் இட்லிக்கு இந்த சட்னியோட தொட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். எத்தனை இட்லி வேணாலும் வீட்டில் கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. எல்லாமே நமக்கு காலியாகிடும், உங்களுக்கு பத்தவே பத்தாதுங்க. இந்த சட்னி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், கையால் எடுக்கும்போதே அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். இந்த இட்லி ஃபுல்லாக நம்ம ரேஷன் அரிசியில் தான் இதை நான் இந்த மாவு அரைச்சி ரெடி பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.